மேட்டூர் அணையில் இருந்து திறக்கப்படும் உபரி நீரின் அளவு வினாடிக்கு 1,70,000 கன அடியில் இருந்து 1,50,000 கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவலுடன் எமது செய்தியாளர் சுதன் நேரலையில் இணைகிறார். சுதன், உபரி நீர் அளவு குறைக்கப்பட்டிருக்கிறது, விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. கர்நாடகா மற்றும் கேரளா மாநிலத்தில் பெய்த தொடர் கனமழை காரணமாக அங்கு இருக்கக்கூடிய கபினி மற்றும் KRS அணைகள் நிரம்பி உபரி நீரானது தமிழகத்திற்கு காவிரியில் திறக்கப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக கடந்த 3 வாரங்களுக்கு மேலாக மேட்டூர் அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து என்பது தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் இருந்து வந்தது. இந்த நிலையில் மேட்டூர் அணை தனது முழு கொள்ளளவான 120 அடியை கடந்த 30ஆம் தேதி மாலை சரியாக 6 மணி அளவில் எட்டியதை அதைத் தொடர்ந்து மேட்டூர் அணையிலிருந்து உபரி நீரானது உபரி நீர் போக்கியான 16 கண் மதகு வழியாக வெளியேற்றப்பட்டு வருகிறது. மேட்டூர் அணையிலிருந்து காவிரியில் சீறி பாயும் காவிரியை தற்போது நாம் நேரலையில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். குறிப்பாக கடந்த 4 நாட்களுக்கு முன்னதாக வரை இந்த 16 கண் மதகு பகுதியில் இந்த பகுதி முழுவதும் வறண்டு போய் பாறை திட்டுகளாகவே காட்சியளித்தது. தற்போது மேட்டூர் அணை தனது முழு கொள்ளளவை எட்டி அணையில் இருந்து சுமார் வினாடிக்கு 1.5 லட்சம் கனஅடி வீதம் தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருவதன் காரணமாக இந்த பகுதியில் காவிரியில் தண்ணீர் சீறி பாய்ந்து செல்லும் காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த காட்சியை பார்ப்பதற்காக சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மட்டுமல்லாது சுற்றுவட்டார மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுமக்களும் ஏராளமானோர் மேட்டூர் அணையை நோக்கி வருகை தந்த வண்ணம் இருக்கிறார்கள். இங்கு இருக்கக்கூடிய மேம்பாலத்தின் பகுதியில் நின்று கொண்டிருந்து அவர்கள் 16 கண் மதகு வழியாக வெளியேற்றப்படக்கூடிய இந்த உபரி நீரின் அழகுற காட்சியை கண்டு ரசித்த வண்ணம் இருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து இந்த பகுதியில் போக்குவரத்து நிறுத்தம் செய்யப்பட்டு காவல்துறையினரும் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அணையிலிருந்து வினாடிக்கு நீர்த்திறப்பு என்பது அதிகரித்த வண்ணம் இருந்த நிலையில் தற்போது அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து வினாடிக்கு 1,70,000 கன அடியிலிருந்து 1,50,000 கன அடியாக குறைந்ததை அடுத்து அணைக்கு நீர்வரத்து அப்படியே காவிரியில் உபரியாக வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதில் அணைமின் நிலையம் மற்றும் சுரங்க மின் நிலையம் வழியாக வினாடிக்கு 21,500 கன அடி வீதம் தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. மீதமுள்ள தண்ணீர் முழுவதும் உபரி நீர் போக்கியான 16 கண் மதகு வழியாகவே வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் வழக்கமாக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் மேட்டூர் அணைக்கு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சுற்றுலா பயணிகள் வருகை தருவது வழக்கம். அதிலும் குறிப்பாக நாளைய தினம் ஆடிப்பெருக்கு என்பதன் காரணமாக ஆடிப்பெருக்கு விழாவை கொண்டாடுவதற்காகவும் லட்சக்கணக்கானோர் மேட்டூர் அணைக்கு வருகை தருவார்கள். இந்த நிலையில் தற்போது மேட்டூர் அணையிலிருந்து 1.5 லட்சம்க்கும் அதிகமான அளவு உபரி நீர் காவிரியில் வெளியேற்றப்பட்டு வருவதன் காரணமாக நாளை மற்றும் நாளை மறுநாள் என 2 நாட்களுக்கு மேட்டூர் அணைக்கு யாரும் வரவேண்டாம் என சேலம் மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியிருக்கிறார். அதே போல காவிரி தற்போது இந்த ஆடிப்பெருக்கு விழாவை கொண்டாடுவதற்காக மாவட்ட நிர்வாகத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்ட இடங்களில் மட்டும் பொதுமக்கள் தங்களுடைய அந்த பூஜை வழிபாடுகளை செய்ய அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அனுமதிக்கப்படாத இடங்களுக்கு யாரும் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இதை கண்காணிக்கும் வகையில் நீர்வளத்துறை, பொதுப்பணித்துறை மற்றும் காவல்துறை என பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளும் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதே போல காவிரியிலிருந்து தொடர்ச்சியாக உபரி நீர் அதிக அளவு வெளியேற்றப்பட்டு வருவதன் காரணமாக காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அணைக்கு நீர்வரத்து அதிகமாக இருந்த நிலையில் நீர்த்திறப்பும் அதிக அளவில் இருந்து வந்தது. இதனால் காவிரி கரையோரத்தில் ஆங்காங்கே சில பகுதிகளில் வயல்வெளிகள் மற்றும் அந்த குடியிருப்புகளை தண்ணீரானது சூழ்ந்தது. மேலும் கர்நாடக பகுதிகளில் கனமழை நீடித்தால் இந்த தண்ணீரின் அளவு மேலும் அதிகரிக்கும். இதனால் சேதம் அதிக அளவில் இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தற்போது ஒரு நல்ல நிலையாக அந்த பகுதிகளில் தற்போது நீர் குறைந்ததன் காரணமாக அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்தும் சற்று குறைய தொடங்கி இருக்கிறது. இதன் காரணமாக தற்போதைய நிலவரப்படி அணையிலிருந்து வினாடிக்கு 1,50,000 கன அடி வீதம் தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதற்கிடையே மேட்டூர் அணையிலிருந்து சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய 56 வறண்ட மற்றும் ஏரி குளங்களுக்கு தண்ணீர் ஏற்றக்கூடிய அந்த திட்டமும் தற்போது துவக்கப்பட்டு மேட்டூர் அணையிலிருந்து உபரியாக செல்லக்கூடிய தண்ணீரானது அருகாமையில் இருக்கக்கூடிய அதாவது எடப்பாடி, மேட்டூர், சங்ககிரி ஆகிய பகுதிகளில் இருக்கக்கூடிய ஏரி குளங்களை நிரப்பக்கூடிய பணியும் ஒருபுறம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கடந்த ஓராண்டு காலமாக உரிய நீர்வரத்து இல்லாததன் காரணமாக மேட்டூர் அணை வறண்டு காணப்பட்ட நிலையில் தற்போது இயற்கை கை கொடுத்ததன் பேரில் அதிக அளவு தண்ணீர் இந்த பகுதியில் பாய்ந்து ஓடுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த தண்ணீரை பயன்படுத்தி விவசாயம் மேற்கொள்வதற்காக
விவசாயிகளும் மிகுந்த மகிழ்ச்சியோடு அதற்கான ஆயத்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். மற்றொரு புறம் இந்த தண்ணீரை சேமிக்கும் வகையில் வறண்ட ஏரி குளங்களை நிரப்பக்கூடிய பணிகளும் ஒரு புறம் தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கிடையேதான் இந்த காவிரியில் பாய்ந்து ஓடக்கூடிய இந்த வெள்ள நீரை காண்பதற்காக ஏராளமான சுற்றுலா பயணிகளும் இந்த பகுதிக்கு படையெடுத்த வண்ணம் இருக்கிறார்கள். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுதன்.